அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுக ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டி தான் அரசியலுக்கு விடாம தடுத்துருச்சு. ஆனா எங்களுடைய தலைவர் தளபதி மன வலிமை கொண்டவர் அப்படின்னு பேசியிருந்தாரு. சமூக வலைதளங்கள்ல பல பேர் அதுக்கு எதிர்ப்பு வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சியோட தலைவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கருத்து உண்மைக்கு புறம்பானது, காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்தும், அதிமுகவின் சார்பில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருப்பது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அது குறித்தும் திமுக மட்டும் ஓட்டுக்கு பானை கொடுக்கலாம், டபரா செட்டு கொடுக்கலாம், நாங்கள் கொடுக்கக்கூடாதா என்று தாவேகாவினர் எழுப்ப தொடங்கியிருக்காங்க. நேற்று தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் மக்களுக்கு கொடுக்க வைத்திருந்த டபரா செட்டுகளை தேர்தல் ஆணையம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது அந்த கட்சியின் மத்தியில் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்குது. அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேகாவின் சார்பில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ள கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் தான் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மாஸ் லீடராக நம்முடைய தளபதி வராரு, இடையில ஒரு நடிகர் வந்து அரசுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா அவரை வரவிடாம திமுக குடும்பம் மிரட்டி பணிய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசிய இந்த கருத்துக்கு பல்வேறு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சாங்க. மாமனார் காசுல வாழ்ற நீ எல்லாம் அந்த நாட்டில் பேசும் பொழுது சொந்த காசில் வாழ்கிற எங்கள் தலைவருடைய ஆட்கள் நாங்கள் பேச மாட்டோமா? மாமனார் காசில், லாட்டி சீட்டு காசில் வாழ்கிற நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு மதுரையில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க சோரட்டிகள் வாயிலாக, சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களுடைய எதிர்ப்புகளை, கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்களும் ரஜினிகாந்த் அவருக்கு ஆதரவு தெரிவித்து, ஆதவ் அர்ஜுனா சொன்னது அப்பட்டமான பொய், அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது அவதூறு பரப்புறாரு, வன்மத்தை கொட்டுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகளை காட்டினாங்க. இதுவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் கருத்துக்கு பல கருத்துக்களை பல பேர் பேசுவாங்க, ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுவாங்க, அவருக்கு ஆதரவாக எதிர்ப்பாக பல பேசியிருக்காங்க. ஆனால் எதற்குமே ரஜினிகாந்த் அவர்கள் ரியாக்ட் பண்ணி பார்த்தே கிடையாது. முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து, தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி பேசியிருக்கிறது உண்மைக்கு புறம்பானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். ஒரு 30 ஆண்டு காலமாக நேரடியான அரசியல் கருத்துக்களை பல்வேறு மேடைகளை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு எத்தனையோ ஊடகங்கள், ஏன் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து, மாநாடு குறித்து, கரூர் விவகாரம் குறித்து எதுதான் பேசும்போது கூட நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிடுவார். அரசியல் வேண்டாமே அப்படிம்பார். சினிமா சம்மந்தப்பட்ட ஷூட்டிங்கு போகும்போது ஜெயிலர் 2, ஜெயிலர் 1 இந்த ஷூட்டிங் போகும்போது கூட அவர்கிட்ட கேட்குற கூட நோ கமெண்ட்ஸ் அப்படி சிம்பிளாக அப்படி பல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இது தன் ரசிகர்களுடைய மனதை புண்படுத்தும்படி ஆயிருக்கு, அவங்க எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் இது உண்மைக்கு புறமான கருத்து அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாமல் அறிக்கை சின்ன அறிக்கை தான், மொத்தமே ஒரு வரி தான், திருக்குறள் மாதிரி சொல்லிட்டார். ஆனால் கீழே பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய நன்றி சொல்லிட்டு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அப்போ இதன் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ சொல்ல வராரு. விஜயினுடைய அரசியலுக்கும் தாவேகாவுக்கும் ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்ண வர்றாரு அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. எல்லாத்தையும் தாண்டி இந்த அறிக்கையை போட்டு மேலே ஏதாவது எப்பவுமே எழுதுவாங்க. ஒரு அறிக்கை போட போகிறாங்கன்னா அறிக்கைக்கு மேலே எழுதுவாங்க. அறிக்கைக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்காரு. இந்த புள்ளிங்கிறது எந்திரன் படத்தை வர மாதிரி டாட் அப்படின்னு முடிக்கிற புள்ளியா? புள்ளி வச்சு முடிக்கவும் செய்யலாம், புள்ளி வச்சு தொடங்கவும் செய்யலாம். ரஜினிகாந்த் அவர்கள் முடிக்க விரும்புகிறாரா இல்லை தொடர விரும்புகிறாரா அப்படிங்கிறது அந்த அறிக்கையை வெளியிட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா ஒரு கோலம் கூட ஒரு புள்ளியிலேருந்து தான் தொடங்குது. ஒரு கட்டுரையோ
ஒரு காவியமோ ஒரு படைப்போ ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்குது. இந்த புள்ளியிலிருந்து நான் மீண்டும் தொடங்குறேன், இப்போ இல்லைன்னா எப்பன்னு 2021 கேட்ட மாதிரி இப்போ இல்லைன்னா எப்போ இதை முடிக்கிறது, ஐ மீன் இந்த தாவேக்காவை முடிக்கிறது இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு சொல்லி தொடங்குறாரா, இல்லை டாட் வச்சு இவங்களை மொத்தமாக முடிச்சிருங்கன்னு சொல்லி தன் ரசிகர்களுக்கும் தன்னுடைய நலமுறிவுகளுக்கும் சொல்ல வராரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் முடிக்கலை, ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு வார காலத்திற்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, எலெக்ஷன் கோடு வந்த பிறகு, தேர்தல் நடத்த விதிமுறைகள் வந்த பிறகு ஒரு உச்ச நட்சத்திரம் சினிமாவில் இவரை பார்த்தா நான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி சினிமாவில் இருக்கிற வரைக்கும் பேசிய விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் குறித்த கருத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய இந்த அறிக்கை என்பது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையாக, அது ஒன்றும் பெரிய பரபரப்பாக எந்த அலிகேஷன்ஸும் வைக்கல, எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, தன் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கார். ஆனாலும் இந்த அறிக்கை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பரபரப்பாக பேசப்படுது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அனுச்சு தானே தெரியணும், ஆனா வெட்டது. நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கும் என்பதை போல விஜய் கூட இருந்து கொண்டே விஜயை தாவேக்காவை வெல்ல விடாமல், இல்ல அந்த கட்சி அதிக வாக்களை பெற்றாம பார்த்துக்கொள்வதுதான் ஆதவர்ஜனோட வேலை. ஆதவர்ஜனா ஒரு ஸ்லீப்பர் செல்லு, திமுகவோட ஒரு முக்கியமான ஆள் தான் இவரை இயக்குறாரு, உங்க கூட இருந்தே உங்களுக்கு துரோகம் பண்றதா அவருடைய வேலைன்னு சொல்லி ஆதவர்ஜனாவுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை போட்டிருந்தார். நாம கூட அந்த அறிக்கை பற்றி பேசியிருந்தோம். அந்த அறிக்கை ரஜினிகாந்துடைய இந்த அறிக்கை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாருக்குமே ரியாக்ட் பண்ணாத ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவர்ஜனா ரியாக்ட் பண்ணாருக்கும் போது ஆதவர்ஜனா சீண்டி விட்டு தேரை இழுத்து, அதாவது விஜய்ங்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்காரு. நீ கரூரில் அடி வாங்கினா மட்டும் பத்தாது, கண்டவண்டி அடிவாங்கு. நீ சிபிஐயில் அடிவாங்கினா மட்டும் பத்தாது, இந்தா சின்ன சின்ன பசங்கிட்ட அடிவாங்கு. நீ அஜித் ரசிகிட்ட அடிவாங்கினா மட்டும் பத்தாது, இந்தா ரஜினி ரசிகிட்ட அடிவாங்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக இழுத்து கொண்டு தெருவில் கொண்டு விட்டு, இவன் கூட இருந்தோன்னா நீ வீதிக்கு வீதி தர்மடி வாங்கணும்னு வெளியில் சொல்லுவார்ல, அது மாதிரி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான விமர்சனங்களும் இந்த மாதிரியான எதிர் விவாதங்களும், சொல்லப்போனால் விஜய்ங்கிறது ஒரு ரசிகர்களால் கட்டப்பட்ட பிம்பம். விஜய்க்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர் இருக்காங்களோ அதை விட அதிகமாகவே அஜித் அவர்கள் இருக்காங்க. அதுக்கு இணையாகவே ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. சில பேருக்கு வயசாக இருக்கும், சில பேருக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் யங்ஸ்டர்லேருந்து 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்காங்க. அது ஒரு சொற்பமான ஒரு தொகையில் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணோம். இன்னைக்கு அந்த விமர்சனம் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரஜினிகாந்தை பற்றியெல்லாம் நீங்கள் பாராட்டி பேசலாமா? ரஜினிகாந்தை பற்றிலாம் நீங்கள் ஆதரவு வைக்கலாமா? ஆடு நனைதுன்னு ஓனா எழலாமா அப்படின்னு நம்மளை பற்றி கேட்குறாங்க. ஆமாம், விமர்சனம் பண்ணோம், மாற்றுக்கருத்தே கிடையாது. அதாவது ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிப்பது என்பது வேறு. அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு போன பிறகு இந்த சூழ்நிலையில் அவர் தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளர் மட்டும்தான், அவர் ஒரு ஓட்டர், அவ்வளோதான். அவர் எந்த அமைப்பும் வச்சுக்கல. ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது, ஒரு அமைப்பு, அவர் கட்சி அமைப்பு கிடையாது. ஆனால் அவரை பொது மேடையில் வச்சு இந்த சூழ்நிலையில் விமர்சிக்க வேண்டிய, கேள்வி கேட்க வேண்டிய, அவர் பயந்து போய் அரசியல் விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது. அதை நாம் முயற்சி செய்யலை, நாமளும் ஒருபோது பேச. 2020 அவர் அரசியல் விட்டு விலகிறன்னு என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து அவரை பேசுறதே நம்ம கிடையாது. அதுக்கு முன்னாடி கடுமையாக பேசியிருக்கோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அதில் பின்வாங்க முடியாது, அது அப்படியே இருக்குது. ஆனால் ஆதவர்ஜனா இன்றைக்கு பேசியிருப்பது திமுக சொல்லி திமுகவிடம் பயந்து போய் அவர் விலகிட்டாருங்கிறது முழுக்க முழுக்க பொய். திமுக பயந்து கிடந்தது, அதிமுக பயந்து கிடந்தது ரஜினிகாந்த் அவர்களா இல்லை விஜயா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதை பேசுனா நிச்சயமாக ரஜினிகாந்த் ரியாக்ட் பண்ணுவார், ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது ஆதவர்ஜனாவுக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தோம் இதை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு உள்ளடி அரசியல் இருக்குது என்பது தான் எல்லாரும் சொல்லுகிற செய்தி. சொல்றது போலவே தேரை இழுத்து தெருவில் விட்டு அடி வாங்க வச்சிருக்காரு. இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தாவேக்கா தங்களை தூய சக்தி என்று அழைத்தது. ஏன் தூய சக்தி? திமுக தீய சக்தி, நாங்க தூய சக்தி. ஊழலை ஒழிக்க வந்த சக்தி, லஞ்சத்தை தடுக்க வந்த சக்தி, நேர்மையான அரசியலை பண்ண வந்த சக்தி, நாங்க தான் மாற்று சக்தி. திமுகவை ஒழிக்கனா எங்களால் மட்டும்தான் முடியும். எப்படி?
திமுக பெரிய அண்டா கொடுத்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு ஈக்குவலாக டபரா கொடுத்து தீய சக்தி திமுக அண்டா கொடுக்கும், தூய சக்தி தாவேக்கா டபரா கொடுக்கும். தீய சக்தி திமுக ஹாட் பாக்ஸ் கொடுக்கும். ஹாட் பாக்ஸ் கொடுத்தா போதுமா? அதுலேருந்து எடுத்து போடுங்க, தட்டு வேணும்ல, தட்டை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஐஆர்எஸ் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி மதிப்பிற்குரிய சகோதரர் அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோடு பகுதியில் அவர் வேட்பாளராக நிற்க போகிறதாக செய்திகள் இன்னும் அஃபீஷியலாக வரல. ஆனால் அவர் நிற்க போகிறதா அவர் முடிவெடுத்து நின்ட்டாப்ல. நீ என்ன அறிவிக்கிறது வேணா, நானே நின்றுக்கிறேன்னு நின்ட்டாப்ல. அங்கே வாக்காளர்கள் கவருவதற்காக, வாக்காளர்களை ஈர்ப்பதற்காக யாரு? தூய சக்தி. ஊழலை ஒழிக்க வந்த, லஞ்சத்தை ஒழிக்க வந்த, இலவசங்களை ஒழிக்க வந்த இதே மரியாதைக்குரிய அருண்ராஜ் அவர்கள் தான் ஒரு 6 மாதம் இருக்கும் அதுக்கு சொல்கிறாப்புல, இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டாங்க, 1000 ரூபா 2000 ரூபா பஸ்ஸு இப்பெல்லாம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இலவசங்களை தூக்கி சர்க்கார் படத்தில் போட்டு உடைப்பது போல காட்சி வைத்து மக்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு திரைப்படத்தில் பாடல் காட்சியில் வசனம் பேசிய விஜயினுடைய கட்சி, இலவசங்களை வேண்டாம்னு சொன்ன கட்சி இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான டபரா செட்டு. நான் கூட டிவிக்குன்னா தமிழக வெற்றி கழகம்னு நினச்சேன். டிவிக்குன்னா டபரா வெத்து கழகமா. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, அருண்ராஜ் அவர்கள் ஒரு முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி. யாராவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தா, வருமானத்தை மறைத்தா, அதில் முறைகேடு பண்ணால் அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்த ஒரு அதிகாரி, இவர் எந்த வருமானத்தில் இந்த மாதிரி டபரா செட்டுகள்லாம் மக்களுக்கு கொடுக்குறாரு, அதை வெளிப்படைத்தன்மையோடு அறிவிப்பாரா? நான் கேட்குறேன், நீங்களாம் நல்லவங்க தானே, நீங்களாம் நேர்மையானவங்க தானே, நீங்களாம் ஊழல் ஒழிக்க வந்தவங்க தானே, லஞ்சத்தை ஒழிக்க வந்தீங்க தானே, நீங்களாம் மாற்று அரசியல் தானே பேசுகிறீங்க. திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்கிறீங்களா, அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்கிறீங்களா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்கிறீங்களே, இப்படி மாற்றுன்னு சொல்கிற நீங்கள் அவங்க கொடுப்பதையே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்படி மாற்று? எந்த அடிப்படையில் மாற்று? அவங்க தட்டு கொடுப்பாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுப்பாங்க, கொலுசு கொடுப்பாங்க, லட்டுக்குள்ள மூக்குத்தியை கொடுப்பாங்க, ஆண்களுக்கு வேட்டி சட்டை, பெண்களுக்கு சேலை அதெல்லாம் கொடுப்பாங்கன்னா நீங்களும் சேலை கொடுப்பீங்க, அரிசி பை கொடுப்பீங்க, ஹாட் பாக்ஸ் கொடுப்பீங்க, தட்டு கொடுப்பீங்க, டபரா கொடுப்பீங்க, அதில் உங்கள் படத்தை ஒட்டி உங்கள் சின்னத்தை ஒட்டி கொடுப்பீங்க, மஞ்சள் பைக்குள்ளே விசில போட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு தேங்காயை போட்டு கொடுப்பீங்க. அப்படின்னா நீங்கள் எந்த அடிப்படையில் திமுகலேருந்து மாற்று? அப்பா ஸ்டாலின் 2000, சித்தப்பா 2000, நான் 2500 அப்படின்னா எந்த அடிப்படையில் மாற்று? அதை தான் கேள்வி கேட்குறோம். ஏற்கனவே 10.67 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த கடனை அடைப்பதற்கு என்ன திட்டம்? புதிதாக கடன் வாங்காமல் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை, வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன திட்டம்? கிடையாது. ஆனால் 2000 ரூபாய் எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும், 60 வயதுக்கு உட்பட்ட எல்லா பெண்களுக்கும் கொடுப்பேன் என்பது என்னது? உங்கள் வாக்கை நீங்கள் உறுதிப்படுத்த பார்க்குறீங்க, இலவசத்தை கொடுத்து மக்களை மடைமாற்றி ஏமாற்ற பார்க்குறீங்க. இதில் இவர் மக்களுக்கு சேவை பண்ண வந்துன்னு சொல்கிறீங்க. மக்களுக்கு சேவை பண்ண வர்ற நீங்கள் எதுக்கு டவராக கொடுக்கணும்? எதுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுக்கணும்? எதுக்கு குடம் கொடுக்கணும்? மக்களுக்கு சேவை பண்ணுவதற்கு மக்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கி செய்யணுமா? அவ்வளவு நல்லவங்களா நீங்கள்? உங்கள் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. உடனே தாவேக்கா கொடுத்தது மட்டும் தான் உங்க கண்ணில் தெரியுமா? தாவேக்காவுடைய அருண்ராஜ் கொடுக்க வைத்திருந்த பொருட்களை பறக்கும் படை தேர்தல் ஆணையம் கைது பண்ணது மட்டும்தான், சீஸ் பண்ணது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா, திமுக அங்கே கொடுக்குது, அதிமுக இங்கே கொடுக்குது, திமுகவுடைய மாவட்ட செயல் அங்கே கொடுக்குறாரு, திமுக அமைச்சர் கொடுக்குறாரு. திமுக காலகாலமாக கொடுத்துட்டு தான் இருக்கு. அதனால தான் திமுக வேணாம், புதிய சக்தி வேணும், புதிய மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தானே விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. திமுக கொடுக்குது, கொடுத்து ஓட்ட பறிக்குது. என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் கடைசியாக நடந்த சேலம், தஞ்சாவூர், வேலூர், இதில் என் வாக்கை நான் விற்க மாட்டேன், ஒரு சத்தியம், என் வாக்கு விற்பனைக்கு இல்லை, என் வாக்கை நான் விற்க மாட்டேன், நான் யாரிடத்திலையும் காசு வாங்கவும் மாட்டேன், காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன், செய்வீங்களா அப்படின்னு சொல்லி உறுதிமொழிக்கல. என் வாக்கை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு காசு விற்க மாட்டேன், டபராக்கு மட்டும் விற்கலாமா? தட்டுக்கு மட்டும் விற்கலாமா? ஹாட் பாக்ஸுக்கு விற்கலாமா? அரிசி மூட்டைக்கு விற்கலாமா? சேலைக்கு விற்கலாமா? பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே, எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, இது நிஜம். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். ஏதாவது ஒன்றில் தாவேக்காவுடைய தலைவர்களோ தாவேக்காவோ அவங்க மேடையில் பேசுவதற்கு இணையாக களத்தில் இருக்காங்களான்னு பார்த்தா சத்தியமா இல்லை. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகளை கூட வச்சிருக்காங்க. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வருமானத்தை மறைச்சு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் இலவசமே வேணாம்னு சொல்லிட்டு திமுக இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்திருச்சின்னு சொல்லிட்டு இங்க இவங்களும் இலவசத்தை கொடுக்குறாங்க. மேடையில் பொது வழிகளில்
தாவேக்கா என்ன சொல்லுது, டாஸ்மாக திறந்துட்டாங்க, டாஸ்மாக மூடுறதுக்கு போனாங்க. எங்க தருமபுரி பக்கத்தில் டாஸ்மாகில் மூடிதான் போய் ஒரு காவல்துறை அதிகாரி கையை போய் கடிச்சாங்க, ஒருத்தன் அணில் குச்சி கடிச்சு வச்சாங்க. அப்போ டாஸ்மாக் வேணாம், மதுவிலக்கு அப்படிங்கிறது தாவேக்காவுடைய பிரச்சாரமாக இருக்குது. ஆனால் பூரண மதுவிலக்கு சாத்தியப்படுத்தணும்னு சொல்லலை. மதுக்கடைகளை திறந்து தமிழர்களை குடிக்க வச்சுட்டாங்கிறத தாவேக்காவோட பொறுப்பாளர்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க, மொத்தமே 1 மணி நேர பயணம் தான். 1 மணி நேர பயணம் சேட்டல் ஃப்ளைட்டு. இங்கே எங்கேயாவது குடிச்சு தொலைச்சிட்டு போயிருக்கலாம், இல்லை டெல்லியில் போய் முதவி எங்கேயாவது குடிச்சு தொலைச்சிட்டு போயிருக்கலாம். இங்கேருந்து 1 மணி நேரம் போகும்போது கூட இங்கேருந்து பாட்டிலோட போயிருக்காங்க. இவங்களுடைய எவ்வளோ பெரிய சொல்லுக்கும் செயலுக்கும் 10,000 கிலோமீட்டர் இடைவெளியில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதுவும் அதனால் 3/4 மணி நேரம் தாமதமாகி அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் சோர்வு இருக்காதா? அவங்களுக்கும் கால்கை வலிக்காதா? அது அவங்களோட பெர்சனல். ஏண்டா சரக்கு பாட்டில் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் மாட்டினா பெர்சனலு, கல்யாணத்துக்கு ஏதாவது நடிகையோடு போனால் பெர்சனலு, விவாகரத்து வழக்கு வந்தால் பெர்சனலு, மகனை வீட்டை விட்டு வெளியேற்றினா பர்சனலு, மனைவி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் பெர்சனலு. அப்போ எதுதாண்டா ப்ரொஃபஷனலு? ஏன்னா எது செஞ்சாலும் முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. டெல்லிக்கு போனது எதுக்காக? டெல்லியில் இவர் சிபிஐ விசாரணையில் இவரை நீங்கள் சிபிஐக்கு ஐடியா கொடுக்குறதுக்காக கூப்பிட்டாங்களா? இல்லை சிபிஐ சார்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்டிங் உங்களை போட்டு அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டாங்களா? இல்லை தமிழ்நாடு தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சிபிஐக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதுக்கு ஏதாவது கூப்பிட்டாங்களா? இல்லை தமிழ்நாட்டோட முக்கியமான வழக்குகளை பற்றி கேட்குற கூப்பிட்டாங்களா? இல்லை யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க பட்டியல் தாங்க அன்பருக்காக விஜயை கூப்பிட்டாங்களா? இல்லை யார் யாரெல்லாம் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க அந்த பட்டியலை கொடுங்க அப்படிங்கிற கூப்பிட்டாங்களா? இல்லை வேற எதுக்காக கூப்பிட்டாங்களா? கூட்டது கரூரில் 41 பேர் செத்து போயிட்டாங்களே, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே என்பதை விசாரிக்க வாக்குமூலம் வாங்க கூப்பிட்டுருக்காங்க. போனது 41 பேருடைய மரணத்திற்கு காரணம் இல்லையா என்பதை சொல்வதற்காக. அங்கே போய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வரும்போது அங்கே காருக்குள்ளே ஏறின்னுக்கிட்டு கையை காட்டு வருகிறாப்புல. என்னமோ பெரிய சாதனையை பண்ணிட்டு புரட்சி புயல் மாதிரி நெல்சன் மண்டேலா 25 வருஷம் ஜெயிலிருந்து அப்படி வெளியே வர்றாப்புல. அப்படியே புரட்சி தீய பற்ற வைக்க போறாரு. ஆயுத போட்டத்தை நிகழ்த்திட்டு அமைதி படுத்த மக்களை திருப்பி ஜனநாயக பதவிக்கு திருப்பி மக்களாட்சி தத்துவத்தை மலர வைக்க வராப்புல. அப்போ இவர் தூக்கில் போட போகிறாங்க பகத்சிங்கு, மக்களுக்கு கையாட்டிட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல வர்றாப்புல. பெரிய ரமணா படத்து விஜயகாந்த் இவர் கடைசியாக மக்கள் முன்னில்னு பேசிட்டு அப்படி தூக்கு மேடையில் ஏறி தூக்கில் தொங்கி நாட்டு மக்களுக்கு புரட்சி தீய பற்ற வைக்க போறாப்புல. போனது 41 சாவுக்கு காரணம் அங்கே கை காட்டு வருது. என்ன மாஸ் மென்டாலிட்டி? நீ ரோட் ஷோவை தடுத்தல, நான் டெல்லியில் ரோட் ஷோ போகிறேன் பாரு. இது இங்கே தானே தடுத்தீங்க, டெல்லியில் ரோட் ஷோ. டெல்லியில் தேர்தல் இல்லைடா, டெல்லியில் தேர்தலும் இல்லை, டெல்லியில் ஓட்டும் போட முடியாது, டெல்லியில் விஜய் கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நடக்கிறது தமிழ்நாட்டுக்கு. அதுக்கு டெல்லியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாப்லையா. அதாவது இந்த மாதிரியான ஆட்கள் இருக்க போய் தான் எங்கே எதை செய்யணும். ஒரு செயல் இருக்குல்ல, செயல்னா இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. எங்கே எதை செய்யணும்னு தமிழ்நாட்டினுடைய ஏர்போர்ட்டை ஒரு கையை காட்டிட்டு வந்தால் கூட அதுவே தப்பு. முதல்ல நீ போன வழக்கு வேற. நீ மக்கள் பிரச்சனையை பேச போயிட்டு வந்தால் பரவாயில்ல, இல்லை தேர்தல் ஆணையரை பார்க்க போயிட்டு வந்தால் பரவாயில்ல, இல்லை தமிழ்நாடு ஊழலை கொடுத்து பட்டியலை கொண்டு கொடுத்துட்டு வந்தாருங்க அங்கே போயிட்டு வந்தாருங்கன்னு பரவாயில்ல. நீங்களே விசாரணை, நீங்களே ஒரு அக்யூஸ்டாக இருந்துட்டு வெளியே கையை காட்டிக்கிட்டு அங்கேருந்தே காரில் வர்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் வரல, இப்போ மட்டும் வர்றீங்க? அப்போ ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கு. அது என்ன டீலுங்கிறதும் தெரியும். அந்த 60 தொகுதி தானே, அந்த 60 தொகுதி டீல் தனிச்சு தான் நிற்க போகிறாரு, தனிச்சு தான் போட்டி விட போகிறாரு. ஆனால் 60 தொகுதி டீல் ஒன்று முடிச்சிருக்காங்க. அந்த 60 தொகுதி டீல் என்ன அப்படிங்கிறத தனிச்சு நிற்கணும். பிஜேபி கூட போகல, அதிமுக கூட போகல, தனிச்சு தான் நிற்க போகிறாரு. ஆனால் 60 தொகுதி டீலு, அந்த 60 தொகுதி டீல் என்னங்கிறது விஜய்க்கு, ஆதவ் அர்ஜுனாவுக்கு, ஜானுக்கு 3 பேருக்கும் தெரியும். அது என்னங்கிறத நம்ம விரைவில் ரிவீல் பண்ணுவோம். அதே போல் தேர்தல் ஆரம்பிச்சிட்டாலே அரசியல்வாதிகளுடைய வார்த்தை போர், பரபரப்பு, சரசரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லும், இங்கே தனிநபரை பேசக்கூடாது, இனமொழி சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை உருவாக்க மாதிரி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. அது ஆரம்பிச்சிருச்சு. அதிமுகவின் சார்பாக CV சண்முகம் அதை தொடங்கி வச்சிருக்காரு. எடுத்த உடனே ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்தை சர்ச்சையை கிளப்பியிருக்காப்புல. அந்த தமிழ்நாடு முழுக்க அதிமுகவின் சார்பாக மாவட்ட தலைநகரில் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்த்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், திமுகவுடைய பொய்யான வாக்குறுதிகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், குற்றங்கள், இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே நடத்த திட்டமிட்டதுனால முறைப்படி தேர்தல் ஆணையத்தை அனுமதி வாங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் CV சண்முகம் அவர்கள் அதிமுகவினுடைய
மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேசுறாரு, முக்கியமான பொறுப்பாளர், விழுப்புரத்துடைய மாவட்ட செயலர் பேசுறாரு. கனவு காணுங்கள்னு சொல்லி அப்துல் கலாம் சொன்னாரு. ஆனா இவர் ஸ்டாலின் வந்து ஒருபடி மேலே போயிட்டாரு. உங்க கனவை சொல்லுங்கன்றாரு. என் கனவு வந்து நயன்தாரா எனக்கு வேணும், கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாரு. ஒரு கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சர், தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நபர் நயன்தாரா எனக்கு வேணும், அந்த கனவை நிறைவேற்றுங்கிறாரு. இப்போ கனவை சொல்லுங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொன்ன உடனே உங்களுக்கு நயன்தாரா தான் வந்தாங்கன்னா அதுக்கு பேர் கனவு இல்லை, காஜி. அதாவது இப்போ சிவி சண்முகத்துடைய குடும்பத்தில் கூடிய பெண்ணை குறிவச்சு ஸ்டாலின் கனவு என்னன்னு சொல்ல சொன்னாரு. சிவி சண்முகம் குடும்பத்தில் கூடிய பொண்ணு தான் என் கனவு, அதை தர சொல்லுங்கன்னு கேட்டா எப்படி வலிக்கும், எவ்வளவு குத்தும். அப்படித்தானே விக்னேஸ்வனுக்கு குத்தும். நயன்தாரா முன்னாள் ஒரு நடிகை, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விக்னேஸ்வனுக்கு மனைவி, 2 பிள்ளைக்கு தாய். அவங்களும் ஒரு பெண்ணு, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும். நடிச்சாங்க, மேக்கப் போட்டாங்க, சினிமாவில் பிகினி போட்டாங்கன்னாலே உணர்வுகள் இருக்காது, மனசு இருக்காது, அந்த குடும்பம்லாம் அதை பார்க்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உடனே கேட்பாங்க, நீங்கள் த்ரிஷா பற்றி நீங்கள் பேசுனீங்க. விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாமல் 2 பேரும் ஜோடியாக கப்புள் கோல்ஸ் பண்ணாங்களே, அதைத்தான் நம்ம கண்டித்தோம். த்ரிஷாவுடைய தனி மனித வாழ்க்கை குறித்து பேச கிடையாது. அது வேற இது வேற. உடனே 2 பேரும் ஒப்பிடுவாங்க, நீங்கள் மட்டும் பேசலாமா, நாங்கள் பேசக்கூடாதா அப்படின்னு. த்ரிஷாவை நைனா நாகேந்திரன் பேசிய போது நான் கண்டித்தேன். த்ரிஷாட்டிருந்து விஜய் மோலை வர சொல்லுங்கன்னு சொன்னபோது நம்ம கண்டித்தோம். அது வேற. ஆனால் இது வேற, இங்கே சம்பவமே வேற. ஆனால் சிவி சண்முகர்களுக்கு இதுதான் கனவா? ஒரு பெரிய மனுஷன், ஒரு முக்கியமான ஆள், அதிமுகவில் ஆளும் கட்சியோட கனவுல இருக்காங்க, ஆள போகிறோங்கிற கனவுல இருக்காங்க. அவர் பொது வழியில் விழுப்புரத்துக்கு வேற கனவே இல்லையா? விழுப்புரத்தில் இருந்து இதுதான் நீங்கள் கனவு காணணுமா? விழுப்புரத்தில் தலவானூரில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்ட சொல்லி நீண்ட நாட்களாக அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அது என் கனவு. விழுப்புரத்துக்கு பல்வேறு தடுப்பணைகள் கேட்டு தொடர்ச்சியாக விழுப்புரம் மக்கள் போராடுறாங்க. தலவானூர் தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கேட்குறாங்க. அது என் கனவுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் விழுப்புரம் மண்ணின் மகன், விழுப்புரத்துக்கான மகன் அப்படின்னு கொண்டாடி இருக்கலாம். அதே விழுப்புரத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கான தொழிலகங்கள் உருவாக்கப்படணும், வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படணும். இது என் கனவுங்க. இதை நிறைவேற்றுக்கு ஸ்டாலினால முடியாது, எங்களால தான் முடியும் அதிமுகல அப்படின்னு சொல்லிதா கூட பரவாயில்ல. விழுப்புரத்தில் ஆத்துமணல் கொள்ளை நடக்குது, அதை தடுக்கணும், அது என் கனவுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? அல்றது நீங்கள் தானே. நீங்களும் உங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் சேர்ந்தானே ஆத்துமல்ல பூரா அள்ளி ஆத்த மொட்டையாக்கிருக்கீங்க. நல்ல சேகரட்டி மண்டை மாதிரி இருக்கு ஆத்து ஆறு பூரா மொத்தமாக காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி சொல்லுவீங்க? அதை சொல்ல மாட்டீங்க. கரும்பு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது விழுப்புரம் மாவட்டங்களில், சரியான கூலி கிடைக்கல, மானியம் கிடைக்கலன்னு சொல்லி விவசாயிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறாங்க. அது கரும்பு விவசாயியுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என் கனவு, அதை திமுக செய்யாது, எங்கள் கனவை நாங்களே நிறைவேற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் மக்களுக்கானவர். சே, இவருக்கு ஓட்டு போடாமல் யாரோ ஒருத்தருக்கு விழுப்புரத்தில் ஓட்டு போட்டு இவரை தோக்கடிச்சிட்டாங்க, இவர் கூடவே இருந்து வெளியே போய் திமுக சேர்ந்தவருக்கு ஓட்ட போட்டாங்க, நல்ல மனுஷையா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். விழுப்புரத்திற்கான கனவுகள் 1000 கனவுகள் இருக்கும்போது அதையெல்லாம் தெரியாமல் உங்கள் கனவுல ஒரு நடிகை தான் வரான்னா அது பிரச்சனை இல்லை, உங்கள் கனவு தான் பிரச்சனை, நீங்கள் தான் பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி விழுப்புரம் அப்படின்னாலே இன்னைக்கு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சது மேல்பாதி கோயில். பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களும் கோவிலுக்குள்ள போய் வழிபட முடியல. 2 சமூகமும் அண்ணன் தம்பியாக இருந்த சமூகம் இன்னைக்கு உள்ளே போக முடியாமல் நிற்குது. தமிழக அரசு அதை சீல் வச்சு பூட்டுது. அந்த சீலை உடைச்சு மேல்பாதி கோயிலுக்குள்ள பறையறையும் மண்ணீரையும் ஒன்னா கூட்டு போகணும், அது என் கனவு அப்படின்னு சொல்லியிருந்தா பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. நயன்தாரா, கோபி, பொம்பளை சொக்கு கேட்குது உங்களுக்கு. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கணவர் நிறைவேற்றுவாரா? எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கணவர் நிறைவேற்றுவாரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு, தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடைய ஸ்ட்ரிக்ட் உண்மையிலே பாராட்டுக்குரியது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தேர்தல் நடத்தை விதிகளை மதித்து அதை செயல்படுத்த விரும்புவது, அதை அமல்படுத்த விரும்புவது உண்மையிலே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது, கொண்டாடத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. ஆனா அதை சாமானிய மக்கள்கிட்ட மட்டும் ஏன் காட்டுறீங்க? திருப்பூர்ல தன்னுடைய மருத்துவ செலவுக்காக மருத்துவமனைக்கு 12 பேருக்கு ஒரு தங்கச்சி, அதை பறிச்சு வச்சுக்கிச்சு தேர்தல் ஆணையம். அந்த பொண்ணு கண்ணீரும் கமலமா அழுதுகிட்டு இருக்கு. சென்னையில் மகளின் திருமணத்துக்காக நகை வாங்க போன ஒருத்தர் பணத்தை பறிச்சு வச்சுக்கிச்சு.
ஒரு வியாபாரி சரக்கு வாங்க போயிருக்காரு, அவர்கிட்ட பணத்தை பறிச்சு வச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கான், அண்டர் கிரவுண்டில் கொடுக்க போகிறான், டப்பா டவுசர்னு பல இதை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலையா? இப்படி நகை வாங்க போனவங்க, கல்யாணத்தை புக் பண்ண போனவங்க, கல்யாண மண்டபத்தை புக் பண்ண போனவங்க, மருத்துவ செலவுக்கு போனவங்க, ஆம்புலன்ஸ் புக் பண்ண போனவங்க, ரியல் எஸ்டேட் அதிபர், இவங்களையா பார்த்து பார்த்து தேடி இந்த சொல்லுவாங்க புள்ள பூச்சி, எவனை அடித்தா திருப்பி அடிக்க மாட்டான் அவனாயா அப்படி கோடி கோடியாக போய்கிட்டு இருக்கு அங்கே, அதை விட்டுருவாங்க. இங்கே 5 லட்சம் 10 லட்சம் அவன் பல கோடி கொண்டு போயிருக்கான். ஒரு தொகுதிக்கு 50 கோடிகளை ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சிகளும் ஒதுக்கி இருக்கிறது. 50 கோடியை ஒதுக்கி 50 கோடி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. இன்னொரு 10-15 நாள்லேருந்து பட்டுவாட ஆரம்பிச்சிடும். அதை எங்கேயாவது பிடிப்பாங்களா? தமிழ்நாடு முழுக்க 5 கோடியே 67 லட்சம் வாக்காளருக்கும் பணம் கொடுக்க போகிறாங்க. 5 கோடியே 67 லட்சம் வாக்காளர்களுக்கும் பணம் கொடுக்க போகிறாங்க. உண்மையான நேர்மையான தேர்தல் ஆணையமாக இருந்தால், இது கண்ணியமான தேர்தல் ஆணையமாக இருந்தால், இது ஜனநாயகப்படி நடக்கும் இந்த தேர்தல் அப்படின்னா நீங்கள் அதை பிடிக்கணும். அதை பிடிச்சா இது தேர்தல் ஆணையம், இல்லைன்னா இது தேராத ஆணையம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து